இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கான்செப்ட். பழைய விஷயங்களை எப்பவுமே மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. திரையுலகத்துல அது ரொம்பவே உண்மையா இருக்கு. பழைய படங்கள் ரொம்ப ஹிட்டான படங்கள்லாம் திருப்பி ரிலீஸ் பண்றாங்க. அதற்கு சாட்சி கில்லி செம்ம வசூல்ன்றாங்க. அடுத்து பில்லா. ஸோ இப்படி எந்தெந்த படங்கள் மக்கள் விரும்புறாங்க ரிலீஸ்க்கு, இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்றதுனால தியேட்டர்காரங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா, முக்கியமா மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் இல்லையா? ஸோ யார் யாருக்கு எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்கு, மக்கள்கிட்ட கேட்க போறேன். மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்ல போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சினிமா ரொம்ப பாப்பீங்களா? ரொம்ப ரேர் தான், அவ்வளோ கன்சிக்யூட்டிவா இல்லை. ஓடிடில பாப்பீங்களா, தியேட்டர்ல போய் பாப்பீங்களா? மேக்ஸிமம் ஓடிடி, மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தியேட்டர் போகிற மாதிரி இருக்கும். சினிமா இந்த நாட்டில் இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவில் தேவையா? கண்டிப்பா தேவைதான். லைக் ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா இருக்கணும், எனி காஸ்ட் ஆஃப் டைம்ல. அது வந்து ஒரு கற்பனைன்னு தெரிஞ்சா கூட நம்ம அந்த உலகத்தை விரும்புறோம், ரைட்டா? நாவல்ஸ் எல்லாம் அதே கான்செப்ட்ஸ் தானே. ஸோ நாவல் படிக்க முடியாது, கற்பனைகளும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ நீங்க யாருடைய ஃபேவரட், யார் ரொம்ப பிடிக்கும் ஆக்டர்ல? ஆக்டிங்ல அசோக் செல்வன் ஃபேன். அசோக் செல்வன் ரசிகர். சூப்பர். எந்த படத்துல உங்க இதயத்தை பறி கொடுத்தீங்க? லைக் கூட்டத்தில் ஒருவன்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஓகே, என்ன காரணம், ஏன் அவர் பிடிக்கும்? ஏன்னா விஜய் அஜித் ஒரு பெரிய மலைகள்லாம் இருக்கும்போது இல்லை லைக் ஃபிலிம்ஸ் அப்பார்ட், லைக் ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம்ஸாக நான் கூட்டத்தில் ஒருவன் பார்த்தேன். லைக் இவருடைய லைஃப் ஆஸ் அ லூசர் மாதிரி இருந்துட்டு லைக் ஒன்ஸ் ஒரு யதார்த்தத்தை காட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஆமா கண்டிப்பா. சரி, ஓகே. இப்ப திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா? இப்ப கில்லி வந்து செம்ம வசூல் பண்ணிருக்குன்றாங்க. அடுத்து பில்லா ரிலீஸ் பண்ண போறாங்க. இது மாதிரி வேற எந்த படங்கள் ரிலீஸ் பண்ணனும் நீங்க ஆசைப்படுறீங்க? காதலுக்கு மரியாதை படம் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காதலுக்கு மரியாதை, மீண்டும் அதுக்கு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு. ஆமா. என்ன காரணம், ஏன் அதை தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு கிளாசிக்கல் மூவி, விஜயோட லைக் இப்ப இருக்க ரீசன்ட் மூவிஸோட அது கொஞ்சம் வேறுபட்ட மூவி. அதாவது விஜயோடைய பரிணாமத்தை, அவருடைய வித்தியாசமான திறமைய, ஒரு யதார்த்தமான நடிப்பை நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த படத்துல? கண்டிப்பா. ஓகே, இந்த மாதிரி ரிலீஸ் பண்றது சரியா? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க 2K கிட்டா? நான் 2K கிட்ட தான். நீங்க என்ன சொல்லுவீங்க, பழசே வேஸ்ட், ஓல்டு அப்படின்வீங்க. ஆனா இப்போ ஓல்டு படங்களை தானே திருப்பி பாக்குறீங்க. இல்ல அப்படின்னு கிடையாது, லைக் பழைய மூவிஸும் பார்த்துட்டு இருக்கோம். லைக் இப்ப இருக்க மூவிஸோட ஜர்னர் வேற, பழைய மூவிஸோட ஜர்னர் வேற, அண்ட் அதை மிஸ் பண்ண முடியாது. சோ யூ ஆர் ரெஸ்பெக்டிங் தி ஓல்ட் ஆல்சோ. எப்பவுமே. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் சினிமாவை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது சரியா? ஒவ்வொருத்தங்கள பொறுத்து தான் இருக்கு. எனக்கு அது பிடிக்கும், சினிமா பத்தி பேசுறது. உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. அப்ப நீங்களும் அந்த ரகம் தானா? கரெக்ட். அதிகமா பேசுவீங்க. ஆமா, பசங்க கூட இருந்தா பத்தி பேசுவீங்களா? சும்மா பசங்க கூட இருந்தா என்ன பேசுவோம், அது மாதிரி ஜாலியா பத்தி பேசுவீங்களா மாட்டீங்களா? லைட்டா பேசுவோம். பசங்க கூட இருக்கும்போது ஜாலியா. பசங்களோட இருக்கும்போது அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசுறீங்க. மூவில வரத பேசுவோம் ஜாலியா. அது ஒண்ணும் பண்ண முடியாதுல. ஒரு கிரேசி தான், ரைட்? ஜாலியா. ஓகே, இப்ப ரிலீஸ் பண்றாங்க, கலெக்ஷனும் இருக்குன்றாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து? நல்லது தானே, ரிலீஸ் பண்ண கலெக்ஷன் ரொம்ப நல்லது தான். அப்ப கிளி கூட இப்ப வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப ஜில்லுன்னு ஒரு கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம். ஓ, நீங்க ஜில்லுன்னு ஒரு கதை வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணா நினைக்கிறீங்க. என்ன ஸ்பெஷல் காரணம்? சூர்யா எனக்கு பிடிக்கும், அதனால அதான் ஸ்பெஷல், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. சரி, இந்த மாதிரி ரிலீஸ் பண்ற திரைப்படங்கள் ஏதோ ஒரு 4 நாள் 5 நாள் ஓடும். பட் பொதுவா வந்து நம்ம ரெட்ரோ ஃபிலிம்ஸ் சொல்லுவாங்க, அதாவது பழைய விஷயங்களை வந்து அந்த அளவுக்கு வரவேற்கிறது கிடையாது. ஆனா இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா சினிமாலே பாத்தீங்கன்னா பழைய பாட்டை போடுறாங்க. தாமரை அந்த பாட்டா இருக்கட்டும், கரு கருப்பாயியா இருக்கட்டும், இப்ப படங்கள்லயே வந்து பழைய பாடல்களையும் பழைய விஷயங்களையும் யூஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பழசு பிடிச்சிருக்கும் போல, ஒரு மேபி கூட அப்படி ஒரு காரணம் கூட இருக்கலாம். பழசுன்னு, ஆனா பழச விரும்புறாங்க. விரும்புறோம். நீங்க எந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண நல்லா ஆசைப்படுறீங்க? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அன்பேவா. நீங்க? எனக்கு தெரியலையா? அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க. இந்த மாதிரி ரிலீஸ் பண்றது இப்ப தேவையா? புது படங்கள் ரிலீஸ் பண்ணாம ரிலீஸ்க்கு நல்ல கலெக்ஷன் இருக்குன்றாங்க. இது தேவைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவை. எப்படி சொல்றீங்க? விஞ்ஞான வளர்ச்சியை, பழைய கருத்துக்களையே விஞ்ஞான வளர்ச்சியை வச்சு நம்ம மாற்றி காட்டுறோம் இளைஞர்களுக்கு. ஓ, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு அப்ப மிஸ் பண்ண விஷயத்தை திருப்பி காட்டுறோம். இந்த மாதிரி ரிலீஸ் படங்கள் சரிதானா? சரி. ஏன், என்ன காரணம்? யங்கர் ஜெனரேஷனும் அந்த ஸ்டோரி எல்லாம் கத்துப்பாங்க. அதுல இருக்க கருத்துகள், நல்லது, கல்ச்சர் எல்லாம் அதுல இருக்கு. சேம் ஹேஸ் டு பி ரிப்பீட்டட். ஓகே. சரி, என் பக்கத்துல ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ இருக்காரு. ஹேண்ட்ஸம் ஹீரோவா நீங்க? மேபி. எத்தனை பேர் லவ் பண்றீங்க? எங்க மேரேஜ் ஆயிடுச்சுங்க, லவ் பண்ணல. ஏங்க, உங்க ஒய்ஃபை லவ் பண்றீங்கன்னதால எத்தனை பேருன்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் ஒருத்தர் தான் லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டீங்களே. ஒருத்தர் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா லவ் மேரேஜ்ன்ற விஷயம் வந்து இந்த காலத்துல சரியா இருக்கா, இல்ல அடிதடி ரகலையோட பின்னாடி கஷ்டப்படுறாங்க? ரெண்டுமே கலந்துருக்கு. ரெண்டுமே கலந்ததுதான். ஆமா. மகிழ்ச்சி மட்டும் கிடையாது. மகிழ்ச்சி இருக்கு, துன்பமும் இருக்கு, இன்பமும் இருக்கு, எல்லாமே. துன்பம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அந்த காதலுக்குள்ள போய் விழுறீங்க? அதுதான் சார் காதல். ஓ, அந்த துன்பத்தையும் ரசிப்பீங்க. என்னங்க இப்படி இருக்கீங்க?
சரி ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்ப ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா. கில்லி பாத்தீங்களா? கண்டிப்பா பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இப்படிலாம் இருக்காங்க. எப்படி இருக்கு படம்? செம்மையா இருக்கு. நல்ல கலெக்ஷனா? கண்டிப்பா நல்ல கூட்டமா? நல்ல கூட்டம். இன்னும் ஃபுல்லா ஓடிட்டு இல்ல, இருக்கு. நான் என்ன ஹவுஸ்ஃபுல்லா கேக்குறேன், இருக்கு. அது ஏற்கனவே நம்ம ஒரு தனியார் தொலைக்காட்சியில 10-15 தடவை பார்த்துட்டோம். தியேட்டர்ல பார்த்த ஃபீல் வருமா? சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஓ ஓ ஓ. அப்ப நீங்க இனிமே எந்த படங்கள் ரிலீஸ் பண்ணாலும் தாங்க ரெடியா இருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டிங். ஆமா. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பழசுனாலே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு 30 இயர்ஸ் ஆனாலே பாத்தீங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ற உலகம் தான் இப்ப இருக்கு. அப்படி கிடையாதுங்க சார். நம்மளோட பழைய நினைவுகள் தான் இன்னையோட ஒரு காலகட்டத்துக்கு நம்மள ஒரு மாற்றத்தை அதுதான் அஸ்திவாரம். தெரிய அஸ்திவாரம். மாட்டேங்குதுல்ல. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பட் பழைய நினைவுகள் தான் வந்து பழைய காலத்தோட நினைவுகள். இன்கேஸ் என்னோட லைஃப்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோட சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வளர்ந்த விதம் வேற, நான் விளையாடின விதம் வேற. இப்போ அந்த ஒரு ட்ரெண்டிங்கே இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம திருப்பி இந்த காலகட்டத்துக்கு நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அடாப்ட் ஆகிட்டும் பழைய வராங்க. நல்ல விஷயங்கள் திரும்பி adapt வரணும், ஆயிட்டு மக்களுக்கு வராங்க. தெரியணும்ன்றீங்க. ஸோ தெரியணும். ப்ளஸ் மக்களும் நியூட்ரலி அடாப்ட் ஆகிட்டே வராங்க. சரி, ஸோ இப்ப அதனால புது அது நல்ல படங்கள் விஷயம். எப்படி இருக்கு? பழைய படங்கள் எப்படி இருந்தது? புது படங்கள் இப்போ இருக்கிற புது படங்கள் நல்ல ஒரு திரைக்கதைகள் வந்தா மக்கள் ஏத்துக்கிறாங்க சார். அதாவது திரைக்கதை அவ்வளவா மீறி வர்றது இல்லைன்றீங்க. வர்றதில்லைன்றதை விட கருத்துக்கு, அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி கதை இருந்துச்சுன்னா மக்கள் வந்து கண்டிப்பா அது இருக்குதா? இருக்கு இப்ப இருக்கிற படங்கள் அப்படி இருக்குதா? இருக்குங்க. வாழ்க்கையில அடிதடி ரகள் எல்லாம் இருக்கும். இவங்க பாருங்க எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஆக்ரோஷமான மனிதர்களையும் நம்ம சமாளிக்கணும். பிரச்சனை இல்லாத உலகமே கிடையாதுங்க. எல்லா இடமும் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறோம், என்ன டெக்னிக்ல சமாளிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நம்ம வாழ்றோமா? அது சிஸ்டர், how are you? I'm fine, thank you. நீங்க? நானும் நல்லா இருக்கேன். இப்போ இந்த உலகம் வந்து மகிழ்ச்சியான ஒரு ஹாப்பியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜாலியான உலகமா இல்லைங்க கரடு முரடான ஒரு கடுப்பான உலகம்? ஜாலி தான். ஜாலி தானே? அப்படியா? நம்ம எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி. ஓகே ஓகே. இல்ல நிறைய பேர் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க, நீங்க ஜாலின்றீங்க. நான் தானே இது சொன்னேன்ல, பெர்செப்ஷனுக்கு ஏத்த மாதிரி. நம்மளுடைய நம்ம எப்படி பெர்செப்ஷன் என்ன பார்க்கறோம். பிரச்சனை இருந்தாலும் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆவேன். ஓ பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம் வாழணும். நல்லா இருக்கு. சரி, நீங்க என்ன லேட்டஸ்டா என்ன படம் பாத்தீங்க? லேட்டஸ்டா ஓடிடில சைரன். சைரன் ஓடிடில பாக்குறது நல்லதா, தியேட்டருக்கு போறது ஜாலியா? ரெண்டுமே ரெண்டுமே ஒரு டிஃபரெண்ட் feeling. இப்ப ரீ ரிலீஸ் படங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல விஷயம் தான். எப்படி? 2K கிட்ஸுக்கு நம்ம இது 90s கிட்ஸ்லாம் பார்த்ததோட அந்த ஃபீல் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓ ரைட், எக்ஸலென்ட். அந்த காலத்து படங்களை இந்த காலத்து பிள்ளைங்களை பார்க்க வைக்கிறதுக்கு தான் Because அவங்க ரொம்ப இது மாடர்னைஸ் ஆகி அவங்களோட பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா வியூவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு எல்லாத்தையும். அவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு இது ரீ என்ட்ரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. குட். ஓகே, எந்த படம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அலைப்பாயுது. அலைப்பாயுதே சூப்பர். சான்ஸே இல்ல. மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன். என்ன காரணம், ஏன் அதை சூஸ் பண்ணீங்க? Because I feel அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் லைக் they were so much in love with each other. அவங்க எதுனாலுமே நம்ம ஓகே லைக் we'll just be together and எந்த பார்த்துக்கலாம். சிச்சுவேஷனையும் எதிர்கொள்ளலாம்னு மணிரத்னம் கத்து கொடுத்திருக்காரு. அதை இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு திருப்பி காட்டலாம். பிகாஸ் அவங்க சும்மா டைம் பாஸ்க்கு பண்ற மாதிரி அதெல்லாம் இல்லாம they were very genuine. ஓகே, இப்போ நீங்க சொல்லும் போதே அந்த அலைபாயுதை திருப்பி ஸ்கிரீன்ல பார்க்க ஒரு ஆசை இருக்கு. தேங்க் யூ. Thank you, sir. ரைட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, வெயில் எப்படி இருக்கு? வெயில் நல்ல வெயிலா இருக்கு. வெயிலா இருக்கு. ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா வெயில என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. வேற வழி இல்ல. ஓகே, அந்த காலத்துல நீங்க யாருடைய ஃபேவரட், எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர். என்ன காரணம்? அவருடைய வீரம், வீரம், ஃபைட் சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரைட். இப்ப ரீ ரிலீஸ்லாம் படங்கள் ஆகுது இல்லையா? ஆமா. இப்ப எந்த படம் ரீ ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? படகோட்டி. படகோட்டி. வேற என்ன படம்? அன்பேவா. சான்ஸே இல்ல, ஒரு டிஃபரண்ட் ஸ்டோரி. சரோஜா தேவி, எம்ஜிஆர். ஓகே, அந்த காலத்துல எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? தியேட்டர்ல எல்லாம் அட்டூழியம் பண்ணுவாங்களா இல்ல கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாங்க? அட்டூழியம்லாம் இருக்காது, ஒரு ஆரவாரம் இருக்கும். கம்பல்சரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தியேட்டர்னாலே ஒரு மகிழ்ச்சி தான். சோ இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படங்கள், அந்த கால படங்களை திருப்பி ரிலீஸ் பண்ணா இது ஓகேயா? நல்ல விஷயமா? போயிட்டு தான் இருக்கு. நல்லாவும் இருக்கும். கண்டிப்பா மக்களுக்கு ஒரு ரீகாலா இருக்கும். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வெயிலுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன், இந்த வெயில தாக்க வைக்கிறது. வீட்டில் இருங்க, அண்ணோட வெளியே போவீங்க. மோஸ்ட்லி வெளியே போக வேண்டிய நேரம் இருக்கும்போது எப்படி தற்காத்து? அந்த போய் தான் நம்ம தற்காப்புனா கையில் ஏதாவது தண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஏதாவது ஒன்று இல்லை, வாட்டர் மெலன் ஜூஸ் மோஸ்ட்லி. பாத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ ரீ ரிலீஸ் படங்களை பத்தி உங்களுடைய கருத்து?
ரீலீஸ் நல்லதான் வர்றது இப்போ எனக்கு ரீலீஸ் வரணும்னா பழைய படம் ஒன்று ரஜினி படம் ஒன்று இருக்கு 6 இருந்து 60 வரை படம் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அது படம் நல்லா பிடிக்கும் எனக்கு. அது திரும்ப வந்தால் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸுக்கு அது கண்டிப்பாக தேவை. இப்போ கில்லினா நம்ம டிவிலேயே பல தடவை பார்த்துட்டோம். ரீரிலீஸ் பண்ணாலும் மக்கள் கூட்டம் வருது. அப்போ மக்கள் என்னதான் நினைக்கிறாங்க? அது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. நல்லா திரும்ப பழைய படம் வந்திருக்கு, சரி அது ஒரு இப்போதைக்கு டெக்னாலஜியில் பார்க்குறாங்க, அது ஒரு ப்ளஸ் தான் அவங்களுக்கு. அந்த சவுண்டு, அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் பழைய விஷயங்களை திருப்பி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு புதுசாக இருக்கு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அது வேற ரஜினிகாந்தை தாண்டி வேற எந்த படம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்? அட்டகத்தி வந்து நல்லா இருக்கும். அது ஒரு காமன் மேன் ஸ்டோரி. எல்லா லைஃப்ல கண்டிப்பா இது இருக்கும், என்ஜாய்மெண்ட். எக்ஸாக்ட்லி. ஒரு நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் திருப்பி நடக்காது. எக்ஸாக்ட். அது திருப்பி நடக்கும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரைட். நம்ம குழந்தையா இருந்தப்ப அந்த படத்தை பார்த்ததா பெரியவங்க கண்டிப்பா எக்ஸாக்ட். ஒரு டிஃபரண்ட் ஃபீல் தான். எக்ஸாக்ட்லி. ரைட். இப்போ ரீரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. விஜய் படம், அஜித் படம், பில்லா, இப்போ கில்லி சக்கப்போடு போடுது. சோ வேற எந்த திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்? விஜய்தே நிறைய படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீனா சார் இது அஜித் சார் இது வந்து தீனா படம் ரிலீஸ் பண்ணலாம். சிம்புது வல்லவன் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். இருந்தாலும் அது ஒரு நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான. இப்போ நான் கில்லி போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் முதல் கொண்டு எனக்கு அவர் சொல்கிற போது எனக்கே சொல்ல வருது. ஆமாம், பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஆமாம், ஃபர்ஸ்ட் டேவே கமலா தேட்டரில் நான் போனேன். சரியான என்ஜாய்மெண்ட் சார். நான் லைஃப்பில் அந்த என்ஜாய்மெண்ட் நான் தேட்டரில் போய் இன்னி வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. என் பக்கத்தில் ஒரு அன்பான தோழி இருக்காங்க. நீங்க அன்பா வம்பா? வீட்டுல அன்புதான், ரெண்டுமே இருக்கும். அது ஏத்து அன்பா இருக்கேன்றீங்க, அப்புறம் எங்க வம்பா இருக்கீங்க? அன்பா இருக்க டைம்ல அன்பா இருக்கணும். ஒரேடியா நம்ம அன்பா இருந்துட்டா நம்ம ஏமாத்திடுவாங்க. ஆமா. ஆனா அதுக்காக ஒரேடியா வம்பாவும் இருக்கு. சரி, பெண்கள்லாம் இப்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு விழிப்புணர்வோட இருக்கீங்களா? ஏதாவது ஆண்கள் தவறு செய்யும் போது அதை எதிர்க்கிறதுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா? இல்ல இன்னும் வந்து பெண்கள் கொஞ்சம் அடிமைத்தனமாவும் கொஞ்சம் பயந்துதான் அங்கங்க இருக்காங்க? இல்ல, பயந்துதான் இல்ல அப்போ இருக்க ஜெனரேஷனோட இப்போ எவ்வளவு வந்து இதுவாகிருக்கு. ஆனா முழுக்க மாறல. இன்னும் ஒரு பெண் சுதந்திரம் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. அப்படி இல்ல. 90% மாறிடுச்சு. இன்னும் அந்த 10% இன்னும் இருக்கு. அந்த 10% யாரு கட்டி போட்டுருக்கு? அது ஒரு சிச்சுவேஷன்ல அங்கங்க இருக்கிற ஒரு இதுகளால வந்து அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆமா, அதுவும் இருக்கணும் இல்லையா? சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு டைம் பாஸ்? அஃப்கோர்ஸ் அதுதான் மெயின் டைம் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் கட்டடிச்சு படம் போனதுண்டா? கட்டடிச்சு போற அளவுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அவ்வளவு நல்ல பையனா? பார்த்தா நம்புற மாதிரி இல்லையாங்க. ஐயோ, சரி, கட்டடிச்சு சினிமா பார்க்கவே இல்ல ஸ்கூல் டைம்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி பண்ணேன். காலேஜ் டைம்ஸ்ல எல்லா காலட்டாவும் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் பண்ணி ஒட்டு மொத்தமா. ரைட், ஓகே. சினிமா தேவையா தேவையில்லை? சினிமா தேவைதான். அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு. சம்டைம்ஸ் சோஷியல் மெசேஜ். சினிமா பார்த்தா எல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்றது அப்படிலாம் இல்ல. அது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ். நம்ம எப்படி பாக்குறோமோ அதுல இருந்து நல்ல விஷயம் கெட்டதா இருக்கும். நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு we have to move. வாழ்க்கையில ரொம்பவே ப்ரெஷியஸான திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்றதுதான். அதை சும்மா ஃபீல் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்மளும் இருப்போமா? அதுதான் கேள்வி. அன்பு, பாசம், நேசம் இது எல்லாமே முக்கியம்தான். ஆனா எதுவுமே ஒரு அளவோட இருக்கணும். அளவுக்கு அதிகமா போனா எல்லாமே விஷம்தான். சில மனிதர்களும் அப்படிதான். சரி, ரீரிலீஸ் திரைப்படங்கள் இப்ப டபுள் ஹிட் ஆயிட்டு இருக்கு. கில்லி கலெக்ஷன் கொடுத்துருக்கு. விஜயை சந்திச்சு அந்த ப்ரொடியூசர்லாம் அப்படியே அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸோ அடுத்து பில்லா ரிலீஸ். இப்படி வேற எந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரீரிலீஸ் நம்ம அஜித் சார் நடிச்ச தீனா படம். சூப்பர் சான்ஸே இல்ல. அது பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம அஜித்தை தாண்டி வேற எந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்? சிம்புவோட மன்மதன் படம். ஓகே. நீங்க சொல்ற படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாவே இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ஜாலி டைப் தானே? ஜாலி டைப் தான். கேட்காதீங்க. சரி, ஓகே. நம்ம ரீரிலீஸ் பண்றது தேவையா? ஏங்க புது படங்கள் நாங்க பாக்குறோம். நாங்க 2K கிட்ஸ்னு சொல்ற உலகத்துல எதுக்கு ரெட்ரோ லைஃப் திருப்பி பழைய படங்களை ஏன் பார்க்க விரும்புறாங்க? அது எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் people are enjoying. எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. சோ என்னைக்குமே ஓல்ட் இஸ் கோல்ட். கரெக்ட்டா? ஓல்ட் இஸ் கோல்ட். ஓகே. சரி, இப்ப ரீ ரிலீஸ் படங்கள் பண்றாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து?
ஓகே பார்க்கலாம், நல்லது தான். இப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு ஃபேமிலியோட நம்ம போய் வெளியே போகிறோம். சரி, ஒரு இதுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்காக போகலாம்ல, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம போகலாம். ஒரு ரீகால் இல்லையா? நம்ம அது ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ 10 வருஷம் வயசாக ஆயிருக்கும், நம்மளுடைய நிலைமையும் மாறி இருக்கும். ரைட், ஓகே. எந்த படம் ரீலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ? ரிலீஸ் வந்து நீங்க யாருடைய ஃபேவரட், யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவருடைய எந்த படம் வந்து ரிலீஸ் ஆனா நல்லா ஆசைப்படுறீங்க? திருப்பி ரிலீஸ் பண்ணா நான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பேன். திரும்பி தெரி பண்ணா பார்க்கலாம், ஏன்னா அதுல ஃபாதர் டாட்டர் என்ன படம்? தெரி, யா, சூப்பர் மூவி. ரைட். ஃபாதர் டாட்டரோட பாண்டிங் நல்லா இருக்கும் அதுல. நானும் பேசிக்கலாக அப்பாவோட செல்லம் ரொம்ப செல்லம், ஏன்னா பொண்ணுங்க எப்பவுமே அப்பா கூட கனெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மூவியில் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எக்ஸ்பெக்டிங் ஆன் பிக் ஸ்க்ரீன். ஓகே, குட். ஓகே, எந்தெந்த படங்கள் திருப்பி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்? பிரியமானவளே, அழகிய தமிழ் மகன், ஜில்லா, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனே போயிட்டு இருக்கு. விஜய் ரசிகரா நீங்க? ஆமா. சரி, விஜய் இப்ப வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சுட்டு சினிமாவில் நடிக்க போறதுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ரீரிலீஸ் ஆச்சு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஓஹோ, இப்படி வேற போயிட்டு இருக்கா? ஆமா. ஓகே ஓகே, டன். ஸோ எங்களுக்கு அவரை வந்து பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கணும். ஸோ இன்னும் கடைசியா 2 படம் இருக்கு. கோட் ஒன்று இருக்கு, இன்னொன்று படம் வந்து இது ப்ராசஸிங்ல இருக்கு. அந்த படமும் வெளிய வந்து அதை ரிலீஸ் பண்ண ரெடியா தான் இருக்கீங்க நீங்க பாக்குறது? கண்டிப்பா. அவர் நாங்க பிக் ஸ்க்ரீன்ல பார்த்தாலே சினிமால அப்படி என்ன மேஜிக் இருக்கு? எமோஷன்ஸ் இருக்கு, ஃபீலிங் இருக்கு, ஒரு ஸ்போர்ட்டிவ் இருக்கு. நம்ம வாழ்க்கையோட இன்னொரு பிரதிபலிப்பா இல்ல அது ஒரு பொய்யா? கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட்டை பொறுத்து தானே. சில மூவிஸ் வந்து மோட்டிவேஷனா வருது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ரவ்வர் மூவி எடுத்தீங்க, கான்ட்ரவர்சியான டாக்கும் வந்தது, ஃபேவரான டாக்ஸும் வந்தது. ஆமா, ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். ஓகே, நம்ம 20-30 தடவை பார்த்த படம் கூட திருப்பி தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டிஃபரன்ஸ் தான் இல்லையா? அது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் சார். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா கதை ப்ளஸ் அவரோட ஆக்டிங். அவரோட ஆக்டிங்காக நல்ல திரைப்படங்கள், ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கான. எங்களை மாதிரி ஏஜ் பீப்புள், எங்கள் ஏஜ், அதாவது 90s கிட்ஸுக்கு அந்த ஒரு 20 years பிஃபோர் வந்த படம் வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து அது நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது தனுஷோட புதுப்பேட்டை, ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா கூட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நிறைய கலெக்ஷன் இருக்கு. கண்டிப்பா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது புது படங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு கொடுக்கலாம். ஏன்னா ஸ்மால் ஸ்கேல்ல வர பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இதனால ஒரேடியாவும் ரொம்ப நல்ல மனசு திரைப்பட தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா இல்ல சார், ஏன்னா புது டைரக்ஷன் வச்சு எவ்வளவு புது டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸ்மால் பட்ஜெட்ல இருக்கிற நிறைய படங்கள் வந்து இப்போ எவ்வளவு இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகாம இருக்கிற அந்த படத்துக்கும் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, கொஞ்சம் அதை கொஞ்சம் மெயின் திங் பண்ணா நல்லா இருக்கும். யோசிக்கிறீங்க. தேங்க்யூ. பார்க்க பயங்கரமா எப்படி, ரக்கட் பாயா இல்ல ஸ்வீட் பாயா? ஸ்வீட் பாய் தான். ஓகே, ரக்கட் பாய்ஸா நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கல்ல, அது சரியா? அவங்களோட ஆட்டிடியூட் வருது. அது தவறலாம் இல்ல, அது அவங்களோட ஆட்டிடியூட் வருது. அது அவங்களோட ஆட்டிடியூட். இல்ல, நீங்க இவ்வளவு சாஃப்ட்டா இருந்தீங்கன்னா அந்த உலகம் உங்களை வந்து மேஞ்சிராது? பாக்குறது சாஃப்ட், மற்றபடி ஓகே கில்லின்றீங்க. ஓகே, ரீ ரிலீஸ் படங்களை பத்தி உங்களுடைய கருத்து? ரீ ரிலீஸ்ன்றது ஒரு நல்லது தான், ஆனால் கொஞ்சம் ஏன்னா விண்டேஜ் மூவிஸ் அதெல்லாம். கில்லிலாம் 2004 வந்து ரிலீஸ் ஆனது. திருப்பி நம்ம தேட்டரில் பார்க்குறது அது கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ். அப்போ நம்ம பார்த்துருக்கோமான்னு தெரியல. நம்ம டிவியில் தான் மோஸ்ட்லி வந்து நிறைய படம் பார்த்துருப்போம். இப்போ வந்து கேட்குறேன்னா அந்த கில்லியை மட்டும் நம்ம பல தடவை டிவியில் பார்த்துட்டோம். பார்த்தாச்சு. எப்படி அது ரீ ரிலீஸ் அப்பயும் மக்கள் கலெக்ஷன் கொடுக்குறாங்க? அது ஒரு தேட்டர் வைப். அது ஒரு என்ஜாய்மெண்ட், டிஃபரன்ஸ் கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ எந்த படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? சார்பட்டா பரம்பரை திருப்பி வரணும். ஆமா, ஏன்னா அது வந்து ஓடிடில தான பண்ணாங்க. இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா கொஞ்சம் நிறைய இது வந்து ஒரு நல்ல கருத்து. ஏன்னா அந்த கொரோனா காலத்துல வெளியான ஓடிடி திரைப்படங்கள்லாம் திருப்பி ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ப்ரோ. ஸோ இங்க 2 இளஞ்சோடிகள் என் பக்கத்துல இருக்கிறாங்க. எப்படி இவர் எப்படிப்பட்டவர்? என்ன கேள்வி கேட்க கூடாது. அன்பானவரா கோபமானவரா? அன்பானவர். ஓகே, இவங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப அன்பானவங்க. ரொம்ப அன்பானவங்க. ரொம்ப அன்பானவங்க. என்னங்க எப்படி சொல்றாங்க? சரி, ரொம்ப அன்பானவங்கன்னா நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்களா இல்ல அதை ஒழுங்கா பயன்படுத்துறீங்க? எப்பயும் மிஸ்யூஸ் தான். ஓ, அதுல உறுதியா இருக்கீங்க. பாத்தீங்களா, ரொம்ப அன்பா இருக்க கூடாது. இவங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப அன்பானவங்க. ரொம்ப அன்பானவங்க. இவர் எப்படிப்பட்டவருங்க? சாஃப்டா இருப்பார். சரி சொல்லுங்க, இந்த வாழ்க்கை பயணம், நீங்க இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல போராட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. முழுவதுமே மகிழ்ச்சியா யாருக்கும் இருக்காது. சரி, ஓகே. உங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு? சேம் அதேதான். மகிழ்ச்சி தானா? சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்ப ரீ ரிலீஸ் படம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. கில்லில ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நல்ல கலெக்ஷன். நீங்க அந்த காலத்துல பார்த்த திரைப்படத்துல எந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1000ல் ஒருவன். சூப்பர்ல, சான்ஸே இல்ல. நீங்க? அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் நல்ல ஒரு செலெக்ஷன். என்ன காரணம், ஏன் அதை செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா அது பார்த்தா நல்லா இருக்கு அந்த ஐ லைக் தட் ஸ்டோரி. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகா குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. மகிழ்ச்சி மட்டும்தாங்க தேவை வாழ்க்கையில. எவ்வளவோ துயரங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, மகிழ்ச்சியா இருக்க முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இன்னும் ரொம்ப நேரம் இருந்தா அவங்க என்ன குத்திடுவாங்க, வாழ்க்கையிலே அப்படிதான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுபவர் தமிழ்.